வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா, மைனஸில் நல்லா டவுன் ஆகி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் ஸ்டாக்ஸ் மட்டும் எப்படி ஏறிச்சுன்னு பார்க்குறீங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல பேப்பர் கம்பெனிஸ் எல்லாம் இமாமி, மலு பேப்பர், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர், ஜேகே பேப்பர், புதும்ஜி பேப்பர், கௌதம் பேப்பர், அப்புறம் சேஷாய் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% 20% வரைக்கும் ஏறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் டியூட்டியை போட்டிருக்காங்க. அது யாருக்கு எதிரானா, இந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, சைனா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய பேப்பர் ப்ராடக்ட்லாம் போட்டிருக்காங்க. இதனால என்னென்னா, நம்ம உள்ளூர்கார கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற டொமஸ்டிக் ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். அவங்களுக்கு காம்படிஷன் கம்மியாகும். ஸோ வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் தடைப்படும். இதனால் நம்ம ஊர் கம்பெனிங்களுக்கு நல்ல ஒரு காரணம் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இது ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2, இ-காமர்ஸ் பிஸ்னஸ். அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக இந்த பிளாஸ்டிக் பொருளாக தடை பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பிளாஸ்டிக் பொருளாக தடை பண்ண சிங்கிள் யூசேஜ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அது அதிகரிச்சனால, அதனுடைய கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணனால இப்போ என்ன ஆகிடுச்சு, அதிகமாக பேப்பர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேக்கிங்க்கு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ், இந்த ஃபார்மசூட்டிக்கல், ஃபுட்டு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால அதனுடைய தேவைகள் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாத இந்த ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பேக்கேஜிங் தேவையான பொருட்கள் இது மாதிரிலாம் இருக்கும் போது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் ரீசன் நம்பர் 2, அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3வது காரணம், நம்ம எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம் நாளுக்கு நாள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக பிரிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான 3வது காரணமாக பார்க்குறாங்க. 4வது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடரேட்டான ரா மெட்டீரியல். அதாவது இந்த பல்ப்புன்னுவாங்க, அதாவது இந்த பேப்பர் அண்ட் பல்ப்பு, அதுலேருந்து தான் ரா மெட்டீரியல் எடுப்பாங்க. பல்ப்புலேருந்து தான் இந்த பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனுடைய மரக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இதனுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது, ஏறலை. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ப்ராஃபிட் அவங்களுக்கு இந்த மார்ஜின்லாம் காட்டுவாங்க, இந்த Q1 ரிசல்ட்லாம் காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான 4 ரீசன். ஸோ இதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.